Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 893 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம லூஃபியை எய்ம் வச்சு அட்டாக் பண்றதுக்காக ரெண்டு லூசு பயலுக்கு வந்தானுங்கல்ல. லூஃபி எய்ம் பண்றத கண்டுபிடிச்சிட்டான். டப்புன்னு சுடுவான். அவனாலதான் டேஞ்சரை சென்ஸ் பண்ண முடியுமே. சஞ்சியே எப்படி எஸ்கேப் ஆவான்னு நம்ம எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். லூஃபி எஸ்கேப் ஆக மாட்டானா, லைட்டா தான் நகருவான். புல்லட் அவனை தாண்டி போய் பயங்கரமா பிளாஸ்ட் ஆகும். உடனே லூஃபிக்கு சந்தோஷம், நம்ம கூட சண்டை போட ஒருத்தன் வந்துட்டானேன்னு. அதுக்காக ஓடி போயோ இல்ல பறந்து போயோ உருண்டு போயோ அட்டாக் பண்ணல. நின்ன இடத்துல நின்னுகிட்டே கைய வச்சு ஓங்கி ஒரு அடி செவுனிலேயே விழும். கண்ட மெனிக்கு திருச்சடிச்சு போய் விழுவான். இன்னொருத்தன் இருக்கால, அவங்கிட்ட யாரா நீங்க என்ன எதுக்கு அட்டாக் பண்றீங்கன்னு அவனை நோக்கி ஓடி வருவான். அவனும் கண்ணை வச்சு எவ்வளவோ சுட ட்ரை பண்ணுவான். ஆனா ஒண்ணு வேலைக்கு ஆகல. நம்ம பையன் எல்லாத்துலயும் அசால்ட் எஸ்கேப். ஹாக்கின்ஸ் ஏதோ சரியில்லைன்னு என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கான். ரப்பர் மாதிரி ஒருத்தன் வந்து அட்டாக் பண்றான்னு சொல்லி இருந்தான்னா இந்நேரத்துக்கு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அந்த லூசு பையன் எதுவும் சொல்லாம லூஃபிய சுடுறதுல போக்கஸ் பண்ணுவான். அவன் காலை ஒரு சுத்திக்கிட்டு ஒரே மிதி வந்த டைனோசரோட திருச்சிருவான். அப்போ குண்டு கட்டா கட்டி வச்சிருந்தாங்களே ஒரு சின்ன பொண்ணு, அந்த மூட்டை கீழே விழுந்து அந்த பொண்ணு எஸ்கேப். அவன் நம்மளால அடிச்ச பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிட்டான். மிதி வாங்கினவன் அங்க இருந்த பப்பூன் கிட்ட சொல்லி லூஃபியை அட்டாக் பண்ண சொல்லுவான். ஏன்னா அந்த பப்பூன் இவங்களோட அடிமை. மெயினா அதை யாரையும் கொல்ல சொல்ல மாட்டானுங்க. ஆனா இப்ப அதை கொல்ல சொல்லுவான். உடனே அதுவும் பயங்கரமா சீனா போட்டு லூஃபி முன்னாடி போய் நின்னுகிட்டு அத்திய ஓங்கிக்கிட்டு ஒரு கத்தும். நம்ம பையன் சிம்பிளா அவனோட ஹாக்கி பவரை யூஸ் பண்ணுவான். அவ்வளவுதான். இவ்வளவு நேரமா சீன் போட்டுட்டு இருந்த பப்பூனு இவன் முன்னாடி குழந்தை மாதிரி நடந்துக்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்ல, அந்த சிங்கமுமே அப்படிதான் வாலாட்டிட்டு வந்து நிக்கும். அவன் அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பான், ரெண்டு பேரும் சண்டை போடக்கூடாது, நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும், ஓகேவா? சண்டை போறத பார்த்தேன் பிச்சு புடுவேன் பிச்சுன்னு. இத பார்த்துட்டு இருந்த அந்த வில்ல பயலுக்கு ஒன்னும் புரியல. என்னடா நடக்குதுங்க? அவன் வெறும் சப்ப பயிரிட்டு அவங்கிட்ட போய் சரண்டர் ஆயிட்டீங்க கொய்யாலைகளா, அவனை நானே போட்டு தள்ளுறேன்னு கன் எடுத்து சுட போவான். அப்ப அந்த குட்டி பொண்ணு ஒரு கட்டை எடுத்து நடு மண்டையில சும்மா நச்சுன்னு வைப்பா. ஷாபாம்லே ஷாவுகிராக்கி, என்ன எவ்வளவு தொல்லை பண்ண, நீ எல்லாம் உயிரோடவே இருக்க கூடாதுன்னு வேற சொல்லுவாளா? அவளே சின்ன பொண்ணு, அவ எவ்வளவு பவர்ஃபுல்லா அடிச்சாலும் அவனுக்கு ஏதாச்சும் ஆகுமா? அப்படியே மண்டை வீங்கி போய் செம்ம கடுப்புல எந்திரிப்பான். எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்னையவே அடிப்ப, இன்னைக்கு உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன்னு அவளை பயங்கரமா விரட்டுவான். அந்த குட்டி பொண்ணு கதறுவா, மன்னிச்சிடறா மான கெட்டவனே, உன் மண்டையில மண்டை மாதிரியே ஒரு ஹெல்மெட் இருக்கிறத நான் பார்க்கலன்ட்டு ஓடுவா. அந்த டைம் லூஃபி அவனை ஒரே குத்து சுமார் 1.5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போய் விழுவான். அந்த டைம் லூஃபியோட டெரர் ஃபேஸ பார்த்துட்டு அந்த குட்டி பொண்ணு பயங்கரமா பயந்துருவா. அது மட்டும் இல்லாம நான் சரண்டர் ஆகுறேன்னு சொல்லுவாளா. நீ ஏமா என்கிட்ட சரண்டர் ஆகுற, நான் உன்னை ஒன்னும் பண்ண மாட்டேன் பானா, அப்படின்னா எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கப்பா. என்ன சான்ஸ்ன்னு கேட்டவனே அவ கிபி டேங்கோன்னு சொல்லிட்டு அவளோட கண்ணத்தை அப்படியே இழுப்பா. தப்புன்னு பாத்தீங்கன்னா லட்டு மாதிரி வரும். லூஃபி பார்த்துட்டு பதறுவான், ஐயோ உன் கண்ணம் கையில வந்துருச்சேன்னு. அதை அவன் நேரா அந்த பப்புண்ட கொண்டு போய் சாப்பிட கொடுப்பா. அதுவும் அப்படியே அதை தயங்கி வாங்க வரும். அப்படியே கட் பண்ணி ஊருக்குள்ள காட்டுறாங்க. அங்க அத்தனை பேருமே இப்ப ஜோரோவை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அந்த எடுபட்ட பையன் தப்பிச்சிட்டானாமே, அவனை பிடிக்க முடியாமே, ஐயோ இனிமேட்டு நைட்டு யாரும் நிம்மதியா வெளியில போக முடியாதே, என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோன்னு மக்களுக்குள்ள ஒரு சின்ன சலசலப்பு. இங்க நம்ம பிராங்கி அந்த நியூஸை கேள்விப்பட்டோன்னே அவனால நம்ப முடியல. ஜோரோ இந்த மாதிரி பண்ண மாட்டானேன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக 3 ஸ்வாடு தான் வச்சிருந்தானா, உண்மைதானா, அவன் என்னென்னலாம் பண்ணான்னு சொல்லி கேட்பான். அவனுங்களும் கதையா சொல்லுவானுங்க, இந்த மாதிரி தான் வச்சிருந்தானான்னு சொல்லிட்டு வச்சு வேற காமிப்பான். அவனுக்கு அது ஒரே சிரிப்பா இருக்கும். இத பார்த்து அவங்க பாஸ் ஆணி முக்கியம் பயங்கரமா காண்டாவான். அவன் நல்ல விஷயத்தையே நாராசமா தான் சொல்லுவான். இப்படி விளையாண்டுட்டு இருந்தாங்கன்னா விடுவானா? இருட்டாக போறா எடுபட்ட பண்ணிகளா, ஒழுங்கா வேலைய பாருங்கடான்னு வண்டையா திட்டுவான். எனக்கு உள்ளுக்குள்ள கடுப்பா இருக்கும். அவங்க பாஸ பத்தி இல்ல ஜோரோவை பத்தி இப்படி பண்ணிட்டானேன்னு. அதே நேரம் இங்க ரோபின் அவ பாஸ் கூட வந்துகிட்டு இருக்கும் போது அங்க மக்கள் கூட்டம் ஏதோ ஒரு போஸ்டர் வெறி கொண்டு பாத்துக்கிட்டு இருப்பாங்க. என்னன்னு வந்து பார்த்தா நம்ம ஜோரோ அவளுக்கு தூக்கி வாரி போடும். ஐயோ ஏதோ பண்ணி மாட்டிட்டான் போலேன்னு. என்னமா உனக்கு இவனை பத்தி ஏதாச்சும் தெரியுமான்னு கேட்டா, ஐயோ இவனுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லாமா, அப்புறம் ஏன் வெட்டியா பாத்துட்டு இருக்கேன், வா போலான்னு கூட்டு போவா. போகும்போது மனசுக்குள்ள பக்கோன்னு இருக்கும், எப்படி போஸ்டர் வர அளவுக்கு மாட்டிட்டானேன்னு. நம்ம உசோப் வந்து பார்த்துட்டு தலையா அடிச்சுக்குவான். ஐயோ மறுபடியும் போய் வம்பிழுத்துட்டானான்னு. அந்த டைம் ஒரு போலீஸ் வந்து அவன் மூக்கோட லாக் பண்ணி, டேய் என்னடா உனக்கு இவனை தெரியுமா, தெரிஞ்ச மாதிரியே ரியாக்ஷன் எல்லாம் கொடுக்குறேன் உடனே. அப்பா போடுவான் பாருங்க நம்ம உசோப் ஒரு ஆக்ஷன். இல்ல ஆபீசர், இல்லை அந்த பச்சை மண்ட பக்கியை எப்படியாச்சும் பிடிக்கிற வழிய பாருங்க. அவன் மூஞ்ச பார்த்தாலே பதறுது செதறுது உள்ள உதறுது. எனக்கு 10 குழந்தைங்க இருக்காங்க, ஆனா அதுல அதிக வயசு இருக்க பையன் 7 வயசாமா. இந்த மாதிரி ஒரு கொடூரம் வெளியில சுத்திட்டு இருக்கும் போது என்னுடைய பச்சிலம் குழந்தைகளை நான் எப்படி வெளியில கூட்டு வர முடியும்? எனக்கு பயமா இருக்குது ஆபீசர், உங்ககிட்ட கெஞ்சி கேக்குறேன், உங்க வழுக்க மண்டைக்குள்ள இருக்க மாங்காவை யூஸ் பண்ணி எப்படியாச்சும் அவனை புடிங்கன்னு கதறுன்னு கதறி அந்த ஆபீசரையே அள வச்சிருவான். அவ்வளவு நேரம் நார்மலா இருந்தவன், பிரதர் நீ ஏன் கவலைப்படுற, அவனை புடிச்சு இன்னைக்கு நான் மண்டைய பொழந்துடுறேன்னு சொல்லிட்டு வெறி கொண்டு ஓடுவான். நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ், இல்லன்னா உசோப்புக்கு சம்பவமா இருக்கும். அவனுமே புலம்பிட்டு இருப்பான், அடே ஜோரோ
இப்படி பண்ணிட்டியாடான்னு. சோ ஊருக்குள்ள ஏகப்பட்ட ஆபீசர்ஸுங்க இப்ப ஜோரோவை தேடி வெறிகுண்டு அலைஞ்சிட்டு இருக்காங்க. அவன் அதெல்லாம் நோட் பண்ணவே இல்ல, ஜாலியா சரக்கடிச்சிட்டு சம்முன்னு ஊருக்குள்ள சுத்திட்டு இருப்பான். அப்ப அவன் போட்டோவை பார்த்துட்டு பரவாயில்லையே நம்ம போட்டோ வேற கண்டுபிடிச்சிட்டாங்களா, ரைட் ஓகேன்ட்டு அவன் பாட்டுக்கு போவானே தவிர ரியாக்ஷனே இல்ல. இங்க இந்த குட்டி பொண்ணு ஒட்டமா அன்னத்தை பிச்சு ஏதோ பால் மாதிரி உருவாக்கி அதை அந்த பப்புனுக்கு சாப்பிட கொடுத்தால, அதுவும் வாங்குற மாதிரி தான் வந்துச்சு. திடீர்னு பார்த்தா அவளை பார்த்து காட்டுத்தனமா கத்த ஆரம்பிச்சிரும். உடனே பயந்து போய் லூஃபி பின்னாடி ஒளிஞ்சுக்குவான். அது விடாம கத்திட்டு இருந்த உடனே அந்த பாலை தூக்கி அதோட வாய்க்குள்ள எரிஞ்சிருவான். அதுவும் சாப்பிட்டுரும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுக்கும்பா, அதுவும் ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுக்கும். முன்ன மாதிரி வைலண்டா இல்லாம சைலண்ட் ஆகி இவ என்ன சொல்றாலோ அதை அப்படியே செய்யும். அவளுக்கு என்ன சந்தோஷம் தாங்க முடியல. வைல்டு பப்புன் கிட்ட நான் ஃப்ரெண்ட் ஆயிட்டேன்னு ஜாலியா உதிப்பா. மேட்டர் என்னன்னா அந்த குட்டி பொண்ணுமே டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டவ. இந்த மாதிரி உருவாக்கி யாருக்காச்சும் சாப்பிட கொடுத்து அவங்க சாப்பிட்டுட்டாங்கன்னா அவங்கள ஈஸியா மயக்கிடுவான். அதுவும் அனிமல் அண்ட் அனிமல் நேச்சர் இருக்கவங்க மட்டும்தான். சரி இப்ப அந்த பப்புன் கூட நல்லா ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்கன்னு வைங்க. இந்த லைனோட பேரு கொமச்சியோ. லூஃபி அதை தடவி எல்லாம் கொடுப்பான். அப்புறம் இந்த குட்டி பொண்ணு என் பேரு ஒட்டமான்னு சொல்லுவா. புட்டமா மாதிரி இருக்க உன் பேரு ஒட்டமாவா, சரி அதெல்லாம் ஓகே, இதுதான் நிஜமாவே லேண்ட் ஆஃப் வானோவான்னு கேட்பான். அவளும் ஆமா இதுதான் லேண்ட் ஆஃப் வானோ, நீங்க இப்ப குறிங்கிற ஒரு ரீஜன்ல இருக்கீங்கப்பா, அந்த சிட்டிக்கு போகணும்னா இன்னும் கொஞ்சம் உள்ள போகணும் அண்ணாம்பா, அவனுக்கு நம்ம நினைச்ச மாதிரி வந்துட்டோம், இனி கைட தூக்கி போட்டு மிதிக்க வேண்டியதான்னு சந்தோஷம். ஆமா நான் எப்போ உனக்கு அண்ணனானு கேட்பான். அண்ணா அண்ணாதான், நீ இனிமேட்டு எனக்கு அண்ணான்னு சொல்லிட்டா. சரி என்னமோ சொல்லி கூப்பிட்டு கண்ணிடுவான். இதுக்கப்புறம் நம்ம பையன் லேண்ட் ஆஃப் வானோக்கு போய் என்னென்னலாம் கலவரம் பண்ண போறான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.